பெல்லி ஃபேட் எப்படி வருது பார்க்கலாமா? வெல்கம் டு பயோபைட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயோபைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு பெல்லி ஃபேட் போகவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ரீசன் என்ன? உங்கள் எக்ஸசைஸா? இல்லவே இல்லை, நம்மளோட ஃபுட் சயின்ஸு. நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினை வந்து ரிலீஸ் பண்ணும். இன்சுலினோட ரோல் தான் நம்ம பாடியில் மெயின் ரோலே. குளுக்கோஸை வந்து செல்ஸுக்கு அனுப்புறது. நம்ம வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் மெயின் கல்ப்ரிட் இவன் தான், இன்சுலின் தான். ஸோ நம்ம பாடியில் எக்ஸஸாக குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளுக்கோஸை வந்து பிரேக் பண்ணி செல்ஸுக்கு அனுப்புறதுக்காக இன்சுலின் வந்துட்டு ஸ்பைக் ஆகும். அப்போது அது என்ன ஆகும்? எக்ஸஸ் குளுக்கோஸ், நம்ம பாடிக்கு வேணுன்ற குளுக்கோஸை மட்டும்தான் நம்ம செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். வேண்டாத குளுக்கோஸை என்ன பண்ணோன்னா டோட்டலாக ஃபேட்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாடியில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸஸ் ஆன குளுக்கோஸ் எல்லாம் சேவ் ஆகி தான் அது நமக்கு ஃபேட்டாகவே கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும், என்ன வாயை கட்டி வயிற்று கட்டி டயட் இருந்தாலுமே நம்மளால் வந்துட்டு பெல்லி ஃபேட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த ஃபேட் வந்துட்டு மோஸ்ட்டாக என்ன ஆகும்னா அப்டமினல் ஏரியாவில் தான் வந்துட்டு ஸ்டோரே ஆகும். அதனால தான் நம்ம அதை வந்து பெல்லி ஃபேட்டுன்னே சொல்கிறோம். ஆக்சுவலாக இதோட மெயின் காஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுகரி ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில். ஸோ வந்துட்டு இதுதான் நம்மளோட மெயின் ரீசனே பெல்லி ஃபேட்டுக்கு. நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட்டை கண்ட்ரோலாக கரெக்டாக இல்லை அப்படின்னாலே என்ன ஆகுனா பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகாது. நம்ம நினைப்போம் நம்ம நல்லா காலையிலையும் சாயந்தரமும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறோம், 1 hour 2 hour ஜிம்மில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ நம்ம வந்துட்டு இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த ஃபார்மில் வந்து இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒபீஸாக இருக்கீங்க, பெல்லி ஃபேட் நல்லாவே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து இந்த சுகரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதே கேலரிஸ் தான். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 70 இருக்கீங்க, ஒரு 55 வந்துட்டீங்க, ஒரு 15 kg நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க. இந்த 15 kgக்கு எனக்கு போதும், இந்த 55 போதும், நான் இதோட மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் 1 hour 2 hours நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா இது உங்கள் பாடியை அஃபெக்ட் பண்ணாது. ஆல்ரெடி நீங்கள் ஒபீஸாக இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பாடி வெயிட் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். அதனால பெல்லி ஃபேட்டு குறையாது. நான் ஒர்க் அவுட் பண்ணி குறையலைன்னா வாய்ப்பே இல்லை. டயட்டு முக்கியம். டயட்டு கரெக்டாக இல்லைன்னா பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், ஹோல் ஃபுட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹோல் ஃபுட்ஸ்னால் இப்போ என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம நாட்டு காய்கறி அந்த மாதிரி ப்ரோட்டீனு, ஃபைபர் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளாட் ஸ்டமக் வேணும்னா ஜிம்மு மட்டும் போதாது, கரெக்ட் ஃபுட்டும் முக்கியம். ஃபேட் லாஸ் சயின்ஸை புரிஞ்சுக்கோ. பயோபைட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோ. பாய்.